Hello students, happy morning. Class 12 Physics, Unit 7, Wave Optics continuation video. In our previous class, we discussed the polarization technique, that is polarization by reflection. In that, we found the plane polarized light in the reflection part and the partially polarized light in refraction part. Okay. This polarization is possible only when the angle of incident is equal to angle of polarization. Okay, see, போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா polarization by reflection பார்த்தோம். அதில் ஒரு polished surface இருந்துச்சு. அந்த polished surfaceல ஒரு unpolarized லைட்டை அனுப்பும்போது அந்த unpolarized light என்ன ஆச்சு, reflect ஆச்சு. ஓகே, as well as refract ஆச்சு. இந்த reflect ஆன லைட்டு plain polarized இருந்துச்சு. எப்போனா நம்ம angle of incident that will be equal to angle of polarization. Then refracted light partially polarized இருந்துச்சு. refracted light is partially polarized. இதிலேருந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தோம் by using Brewster's law. Brewster's என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, at polarizing angle the reflected and refracted light are at 90 degree. அது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிது, tan IP is equal to n. Okay, here tan IP, here IP is nothing but the polarizing angle, n is the refractive index. We can say IP is equal to tan inverse of n. That means the polarizing angle that depends on the refractive index of the medium. Okay, we know refractive index of glass, refractive index of glass, that is 1.5. then polarizing angle for glass will be IP is equal to tan inverse of 1.5. On solving this, we get IP is equal to 56.5 degree. This is the polarizing angle of glass. 56.5 degree la ஒரு unpolarized light கிளாஸில் அனுப்புனா ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் போலரைஸ்டாக இருக்கும். ரெஃப்ராக்ட் ஆகிற லைட் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு தெரியும், இப்போ 56.5 டிகிரி அனுப்பும்போது ரிஃப்ளெக்டட் லைட் மட்டும் பிளெயின் போலரைஸ்டாக இருந்துச்சு, ரெஃப்ராக்டட் லைட்டு பார்ஷியலி போலரைஸ்டாக இருந்துச்சு. இப்போ இந்த பார்ஷியலி போலரைஸ்டு லைட்டையும் பிளெயின் போலரைஸ்ட் லைட்டை மாற்றலாம். ஓகே, அதுக்கு தேவைப்படுற apparatus தான் pile of plates. Pile of plates. Here it is also a polarizer. Pile of plate is nothing but a polarizer. Pile means collection. Okay, here collections of glass plate. Okay, first of all, here this is a surface. இது ஒரு சர்ஃபேஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக ஒரு லைட் பீம் வந்துட்டுருக்கு. ஓகேவா, இந்த லைட் பீம் என்னென்னா தட் இஸ் நத்திங் பட் ஏ அன்போலரைஸ்டு லைட். அப்போ டாட்டும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ஆரோவும் இருக்கும். ஒரு அன்போலரைஸ்டு லைட் வந்துட்டுருக்கு. இந்த அன்போலரைஸ்டு லைட்டு நான் கிளாஸ் மேலே பட வைக்க போகிறேன். எத்தனை டிகிரிலாம் 56.5 டிகிரியில் பட வைக்கணும். அப்படி வச்சா தான் ரிஃப்ளெக்டட் லைட் எப்படி இருக்கும், பிளெயின் போலரைஸ்டாக இருக்கும். ஓகே, இன் ஆர்டர் டு make sure the angle of incident is equal to 56.5 degree, that is the polarizing angle of glass. Here I am inclining the glass at a particular angle. நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ் பிளேட்டை இன்க்ளைன் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில். அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் வச்சா தான் அது என்ன ஆகும், it will be make sure it is a angle of 56.5 degree. இப்போ இந்த பாயிண்டில் என்ன வரைகிறேன், ஒரு நார்மல் வரைகிறேன். இந்த நார்மலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணால் திஸ் இஸ், இஃப் சப்போஸ் திஸ் இஸ் ஐபி, this is IP, so this also IP. we know this is 90 degree. அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்கும், 90 minus IP இருக்கும். 90 minus IP. அப்போ நமக்கு தெரியும் ஐபியோட வேல்யூ 56.5 degree. then 90 minus 56.5 degree, that is equal to 33.5 degree. 33.5 degreeல இந்த சர்ஃபேஸுக்கு இந்த கிளாஸ் பிளேட் இன்க்ளைன் பண்ணால் இப்படி வர லைட்டு கரெக்டாக எத்தனை டிகிரியில் வந்து போடும், 56.5 டிகிரியில் போடும். தட் இஸ் அ போலரைசிங் ஆங்கிள் ஃபார் கிளாஸ். ஸோ தேர் வில் பி அ ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, கண்டிப்பாக லைட் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்டட் லைட் எப்படி இருக்கும், தட் இஸ் அ
plain polarized. Vibration எதெல்லாம் parallel இருக்குதோ இந்த சர்ஃபேஸ்க்கு parallel இருக்குது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ தேர் வில் பி ரெஃப்ராக்ஷனும் கண்டிப்பாக நடக்கும். அந்த ரெஃப்ராக்டட் லைட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், தட் வில் பி பார்ஷியலி போலரைஸ்டு. அது எப்படி இருக்கும்? பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். அகைன் என்ன பண்ணுறேன், இந்த லைட்டை அகெயின் அதேமாதிரி கிளாஸ் பிளேட்டு அதே 33.5 டிகிரியில் இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி கிளாஸ் பிளேட். ஓகேவா? இதில் என்ன ஆகும், அதேமாதிரி நார்மல் வரைகிறேன். தென் இந்த இடம் என்ன இருக்குது, தட் இஸ் ஐபி. ஸோ திஸ் இஸ் 33.5 டிகிரி. அப்போ இங்கே வர பார்ஷியலி பிளைன் போலரைஸ்டாக அகெயின் என்ன பண்ணுறேன், போலரைசிங் ஆங்கிள் அனுப்புகிறேன். தென் ஹியர் திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட். இது என்னவாக இருக்கும், போலரைஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? தென் இது என்ன கிடைக்கும், அகெயின் பார்ஷியலி பிளைன் போலரைஸ்டாக கிடைக்கும். Okay, on repeating the or increasing the number of glass plate அதிகப்படுத்த refracted லைட்டும் plain polarized கிடைக்கும். ஓகேவா? இங்கே என்ன கண்டிஷன்னா, number of glass plate increases, then the refracted light is also plain polarized. நம்ம எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் கிளாஸ் பிளேட் அதிகப்படுத்துகிறோமோ we can get the refracted light as a plain polarized. ஓகேவா? இந்த pile of plate என்ன பிஹேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, it act as a polarizer and also act as அனலைசராகவும் ஆக்ட் பண்ணுது, போலரைசராகவும் ஆக்ட் பண்ணுது. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன் என்ற டெக்னிக் யூஸ் பண்ணி அன்போலரைஸ்டு லைட்டை பிளெயின் போலரைஸாக மாற்றுறோம். ஓகேவா? நமக்கு தெரியும், ஒரே ஒரு கிளாஸ் பிளேட்டில் போகும்போது ரிஃப்ளெக்டட் லைட்டு பிளெயின் போலரைஸ்டு, ரிஃப்ராக்டட் லைட்டு பார்ஷியலி போலரைஸ்டாக கிடைக்கும். இந்த நம்பர் ஆஃப் கிளாஸ் பிளேட்டை அதிகப்படுத்த நம்ம வைக்கிற ஆங்கிள் எத்தனை டிகிரியில் இருக்குது, கரெக்டாக ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எல்லா டேர்ம்லேயும் ஐபியாக இருக்குது. அந்த இன்ஸ்டண்ட்டில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பிளேட்ஸுக்கு நம்ம அனுப்புகிற லைட்டு ரிஃப்ராக்டட் ரெண்டு லைட்டுமே எப்படி இருக்கும், பிளெயின் போலரைஸ்டாக இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் பைல் ஆஃப் பிளேட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, போலரைசேஷன் பை டபுள் ரிஃப்ராக்ஷன். இதுக்கு முன்னாடி போலரைசேஷன் பண்ணோம் பை ரிஃப்ளெக்ஷன், இப்போ போலரைசேஷன் பண்ண போகிறோம் பை ரிஃப்ராக்ஷன். ஓகே, தட் இஸ் டபுள் ரிஃப்ராக்ஷன். போலரைசேஷன் பை டபுள் ரிஃப்ராக்ஷன். போலரைசேஷன் பண்ண போகிறோம் அண்டர் த ஃபினாமினன் ஆஃப் refraction. Okay, here double refraction அப்படின்னா என்ன நம்ம தெரியணும். ஓகேவா? இப்போ ஒரு அன்போலரைஸ்டு லைட்டை கேல்சைட் கிறிஸ்டலுக்குள்ளே அனுப்பும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் இன்ஸ்டன்ட் லைட்டு ரெண்டு வேவாக பிரியும். ஓகேவா? தட் மீன்ஸ் ரெண்டு ரேவாக பிரியும். அந்த ரெண்டு ரே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரே லா ஆஃப் ரெஃப்ராக்ஷனை ஒபே பண்ணும், இன்னொரு ரே லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஒபே பண்ணாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை நான் ஒரு கேல்சைட் கிறிஸ்டல் மூலிமா பார்க்குறேன். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இட் லுக் ஆஸ் அ டூ இமேஜ். இந்த ஆப்ஜெக்ட்டு ரெண்டு இமேஜாக தெரியும். ஓகே, தட் இஸ் டியூ டு டபுள் ரிஃப்ராக்ஷன். இதனால் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் டபுள் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? இந்த கிறிஸ்டல் நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணும்போது ஒரு இமேஜ் ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜ் என்ன பண்ணும், சுற்றி வரும். ஓகே, இந்த ஸ்டேஷ்னரியாக இருக்க இமேஜ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ இமேஜ் ஃபார்ம்டு டியூ டு எ ஆர்டினரி ரே. ஆர்டினரி ரேவால் ஃபார்ம் ஆகிற இமேஜ். ரொட்டேட் ஆகிற இமேஜ் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி ரேவால் ஃபார்ம் ஆகிற இமேஜ். extraordinary ray. Okay, this phenomenon is known as double refraction. Okay, when a ray
of unpolarized light. Light is instant on a calcite crystal. Okay, then we get two refracted ray. Okay, that is known as double refraction. இதை இன்னொரு விதமாக சொல்லலாம். And also it is known as birefringence. Okay, double refraction or birefringence. When a ray of unpolarized light, ஒரு unpolarized light calcite crystal குள்ள அனுப்பும்போது, calcite மட்டும் கிடையாது, glass, ice, that are calcite crystal. Quartz also a that are the crystal that can obey double refraction. Okay, calcite, அதுக்கு என்ன சொன்னா mica, then quartz, ice, tourmaline, these are the crystal that can show double refraction. ஓகேவா, ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டை இந்த மாதிரி கிறிஸ்டல்குள்ளே அனுப்பும்போது அது என்ன ஆகுது, இட் வில் பி டபுள் ரிஃப்ராக்ஷன் டேக் பிளேஸ். அதில் ரெண்டு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஒரு இமேஜ் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஆர்டினரி ரே, இன்னொரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது எதனாலும் பார்த்தீங்கன்னா டியூ டு எக்ஸ்ட்ராடினரி ரே. ஓகே, அந்த கிறிஸ்டலை ரொட்டேட் பண்ணும்போது ஒரு இமேஜ் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். அந்த இமேஜ் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரேவால் ஃபார்ம் ஆகுது. இன்னொரு இமேஜ் என்ன ஆகும், அந்த ஸ்டேஷ்னரி இமேஜை ரொட்டேட் பண்ணி வரும். அந்த இமேஜ் என்னால் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரிவால் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியர் ஐ கன்சிடர் ஏ calcite crystal. நான் ஒரு calcite crystal கன்சிடர் பண்ணுறேன். தென் ஐ am instanting the light I allow பண்ணுறேன். that light is nothing but a unpolarized light. என்ன லைட் இது, unpolarized light. ஓகே, இன்ஸ்டன்ட் பண்ணதுக்கப்புறம் there will be double refraction take place. ஒரு ரே இப்படி போகுது, இன்னொரு ரே என்ன ஆகுது, இப்படி போகுது. ஓகேவா, this is a ray that is ordinary ray. This is a ray that is extraordinary ray. இந்த ordinary ray law of refraction obey பண்ணும். law of refraction obey பண்ணும். The extraordinary ray does not obey the law of refraction. law of refraction இது obey பண்ணாது. ஓகேவா, இந்த ஆர்டினரி ரே எல்லா டைரக்ஷன்லையும் சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஓகே, ஆர்டினரி ரே travel with the same velocity in all the direction. Extraordinary ray travel with a different velocity in all the direction. ஓகேவா, தென் இது எல்லாமே கிறிஸ்டலுக்குள்ளே இந்த ஆர்டினரி எல்லா டைரெக்ஷனையும் சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். பட் எக்ஸ்ட்ராடினரி டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் எல்லா டைரெக்ஷனும் மூவ் ஆகும். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ரெண்டு ரேவுமே சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அந்த பர்டிகுலர் ஆக்சிஸ் பேர் என்னென்னா ஆப்டிக் ஆக்சிஸ். இட் இஸ் an axis at which both ordinary and extraordinary ray travel in same velocity, because at that optic axis refractive index of both ordinary and extraordinary ray will be same. At that optic axis there is no double refraction. அந்த optic axis double refraction ஆகவே ஆகாது. ஓகேவா, அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ராடினரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா plain polarized இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி எப்படி இருக்கும், that will be plain polarized இருக்கும். ஓகேவா, தென் இந்த கிறிஸ்டலுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ராடினரி ரே ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ் ஃபாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் வேவ் ஃபாண்டாக இருக்கும். இந்த ஆர்டினரி ரே ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ் ஃபாண்ட்டு ஸ்பெரிக்கல் வேவ் ஃபாண்டாக இருக்கும். ஓகே,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒரு கிறிஸ்டலில் ஒரு அன்போலரைஸ் லைட் அனுப்புனா இட் வில் பி ஸ்பிட் இன்டு 2 ரெஃப்ராக்டட் ரே. அந்த ரெஃப்ராக்டட் ரேவால் ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜ் 2 இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு இமேஜ் ஸ்டேஷ்னரியாக இருக்கும், இன்னொரு இமேஜ் ரொட்டேட் ஆகும். அந்த ரொட்டேட் ஆகிற இமேஜ் எதனால் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ரேவால் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ராடினரி ரே law of refraction obey பண்ணாது, but ordinary ray that obey the law of refraction. Here the ordinary ray travel with the same velocity in all the direction. எல்லா டைரக்ஷன்லையும் கிறிஸ்டலுக்குள்ளே சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். but the external ray travel with a different direction, different velocity in different all direction. Okay, at a particular axis both the extraordinary and ordinary ray travel with the same velocity. That axis is known as optic axis. In optic axis there is no double refraction. Double refraction நடக்காது. இந்த எக்ஸ்ட்ராடினரி ரே ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ் ஃபாண்ட் என்ன வரும் பார்த்தா எலிப்டிக்கல் வேவ் ஃபாண்ட்டாக இருக்கும். அதே ஆர்டினரி ரே ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ் ஃபாண்ட்டு ஸ்பெரிக்கல் வேவ் ஃபாண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நான் ஆப்டிக் ஆக்சிஸ்னு ஒன்று சொன்னேன். ஓகே, இப்போ 2 டைப்பில் கிறிஸ்டல்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா யூனி ஆக்சில் கிறிஸ்டல், இன்னொன்று என்னென்னா பை ஆக்சில் கிறிஸ்டல். யூனி ஆக்சில் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்டிக் ஆக்சிஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனி ஆக்சில் கிறிஸ்டல், யூனி ஆக்சில் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்டிக் ஆக்சிஸ், ஒன் ஆப்டிக் ஆக்சிஸ் ஹேவிங் ஒன் ஆப்டிக் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்சைட் நம்ம யூஸ் பண்ண கிறிஸ்டல். ஓகே, தென் குவாட்ஸ், தென் டார்மலின். These are the crystals having one optic axis. Then biaxial crystal, 2 optic axis, 2 optic axis இருக்கும். அது example that is mica, topaz, selenite and also argonite. These are biaxial crystal. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ரெஃப்ராக்ஷன் ஃபினாமினா யூஸ் பண்ணி எப்படி ஒரு அன்போலரைஸ் லைட்டை போலரைஸ் லைட்டாக மாற்றுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? அவர் நெக்ஸ்ட் டாபிக் தட் இஸ் நிக்கோல் ப்ரிசம். இட் இஸ் நத்திங் பட் ஏ polarizer and also it behave as an analyzer. Okay, here it work on the principle of double refraction, working on the basis of double refraction. Double refraction phenomenon தான் இது என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிசைன்டு பை வில்லியம் நிக்கோல். designed by William Nicol. In 1828. Okay, first of all the Nicol prism உடைய construction பார்க்கலாம். ஓகேவா? Nicol prism ன்றது ஒன்றும் it is nothing but a calcite crystal. Calcite crystal. இங்கே கண்டிஷன் என்னன்னா length of the crystal is 3 times its breadth. இந்த calcite crystal உடைய லென்த்து அதனோட பிரெத்தை விட 3 மடங்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதான் அதனுடைய லென்த்து, இது அதனுடைய பிரெத். ஓகேவா? தென் இந்த calcite crystal உடைய டயகனல் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணுறேன். இந்த பார்ட்டில் அப்படியே கட் பண்ணுறேன். அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட் மூலயமா பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட் பேர் என்னென்னா கனடா பால்சம். கனடா பால்சம்ன்ற டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட் மூலயமா இதை என்ன பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் இதனுடைய டயகனல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 108 டிகிரி, இங்கே பார்த்தீங்கன்னா 72 டிகிரி. ஓகேவா? தென் ஐ எம் இன்ஸ்டன்டிங் ஏ அன்போலரைஸ்ட் லைட். ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டை இதில் இன்ஸ்டன்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். சோடியம் மோனோக்ரோமேட்டிக்
என்ன கலராக இருக்கும், அப்போ ஃபுல்லாகவே என்ன கலராக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கும். தட் இஸ் அ unpolarized light. This light is nothing but a unpolarized light. அப்போ டாட் இருக்கும் as well as arrow இருக்கும். ஓகேவா? தென் நான் இன்ஸ்டன்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன வரைகிறேன், ஒரு நார்மல் வரைகிறேன். We know a ray of light that travel from rarer to denser medium, it will bend towards a normal. நார்மல் நோக்கி என்ன ஆகும், பெண்ட் ஆகும். ஓகேவா? இது என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் a calcite crystal. ஓகே, ஸோ double refraction take place. One ray, that is a extraordinary ray. One more ray, that is a ordinary ray. இது extraordinary ray, இது வந்து என்னது ordinary ray. இந்த extraordinary என்னாகும் பார்த்தீங்கன்னா இதில் ரெஃப்ராக்ட் ஆகி வெளியே வந்துடும். பட் இவர் என்ன பண்ண முடியாது, ரெஃப்ராக்ட் ஆக முடியாது. இதில் நான் நார்மல் வரைகிறேன். தென் இந்த பாயிண்டில் நார்மல் வரையும் போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் தட் வில் பி கிரேட்டர் தென் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகேவா? கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்கிறதால இட் வில் பி டோட்டல் இன்டர்னலி ரிஃப்ளெக்டட். அதுக்கடுத்து இது என்ன ஆகும், பெண்டாகி இப்படி வெளியே வரும். ஓகேவா? திஸ் ரே இஸ் நத்திங் பட் ஏ ஆர்டினரி ரே, திஸ் ரே இஸ் நத்திங் பட் ஏ எக்ஸ்ட்ரானரி ரே. இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்படி பெண்டாகி வெளியே வரும். திஸ் இஸ் பிளெயின் போலரைஸ்ட். எப்படி வரும், இது பிளெயின் போலரைஸ்டு லைட்டாக வெளியே வரும். ஓகேவா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த calcite crystalோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர்டினரி ரேக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆர்டினரி ரே ஃபார் த calcite crystal will be 1.658. அதே எக்ஸ்ட்ராடினரிக்கு 1.486. தென் அந்த கனடா பால்சத்துக்கு தட் இஸ் 1.523. ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ரானரி ரேவால் மட்டும்தான் போக முடியும். அதனால் தான் எக்ஸ்ட்ரானரி ரே என்ன ஆயிடுச்சு, இல்லை இது வழியாக வெளியே ரிஃப்ராக்ஷன் ஆகி போச்சு. பட் இவர் என்ன ஆகலை, ரிஃப்ராக்ட் ஆக மாட்டார். தட் மீன்ஸ் டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட். எதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தட் வில் பி கிரேட்டர் தென் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ ஹியர் அட் தட் பாயிண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக் பிளேஸ். ஓகே, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால் அது என்ன ஆகுது, இந்த பக்கமாக எமர்ஜ் ஆகுது. புரியுதா? தென் இதனுடைய ட்ராபேக்ஸ் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட்டு ரொம்ப ஹை. ஓகேவா? இதனுடைய காஸ்ட்டு ரொம்ப ஹை. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய எஃபெக்டிவ் ஃபீல்டு வியூ அதுவும் ரொம்ப லோ. தென் இங்கே லைட் எமர்ஜ் ஆகுது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்காது, யூனிஃபார்ம்லி போலரைஸ்டாக இருக்காது. இதெல்லாம் இதனுடைய ட்ராபேக்ஸ். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஏ போலரைசர் அண்ட் ஆல்சோ அனலைசர். ரெண்டு பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. தென் அவர் நெக்ஸ்ட் டாபிக் தட் இஸ் போலரைசேஷன் பை ஸ்கேட்ரிங். ஸ்கேட்ரிங் ஃபினாமினால போலரைசேஷன் பண்ணலாம். ஓகேவா? இது எப்படின்னு பார்ப்போம். we know due to the scattering phenomena the sky appear blue during the daytime and also it appear reddish orange at the time of sunset and sunrise. Okay, and the white and dark appearance of the clouds are also due to scattering. இப்போ நமக்கு தெரியும் லைட், ஓகே, சன்லேருந்து வர லைட் that will be a unpolarized light because there will be vibration in all the direction, எல்லா டைரெக்ஷன்லையும் வைப்ரேஷன் இருக்கும். that is said to be a unpolarized light. இந்த unpolarized light இப்போ அட்மாஸ்பியரில் வருது. அட்மாஸ்பியரில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த மாலிகுல்ஸ்குள்ளே போயிட்டு எல்லாமே என்ன ஆகும், ரெஃப்ராக்ட் ஆகும். எல்லாமே என்ன ஆகுது, ரெஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, தட் மீன்ஸ் ஸ்கேட்ரிங் நடக்குது. ஸ்கேட்ரிங் ஆகி வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த ரேஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகும்போது தட் இஸ் அ அன்போலரைஸ்ட் லைட்டாக தான் இருக்கும். இந்த டைரெக்ஷனில் போகும்போது டைரெக்டாக. பட் ஒரு 90 டிகிரியில் நம்ம பார்க்கும்போது தட் இஸ் அப்பியர்ட் ஆஸ் போலரைஸ்டு லைட். 90 டிகிரியில் பார்க்கும்போது அந்த லைட் எப்படி இருக்கும், தட் வில் பி அ பிளெயின் போலரைஸ்ட் லைட்டாக தான் தெரியும். அது ஏன்னாலும் சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ சன்லேருந்து வர அன்போலரைஸ்ட் லைட். அப்போ அன்போலரைஸ்ட் லைட்னா இட் வில் பி அ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் வைப்ரேஷன். we know very well there will be an atomic particle that present in a molecule. மாலிகுலில் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த எலக்ட்ரான்ஸு இந்த அன்போலரைஸ்டு லைட்டில் இருக்க
unpolarized lightல இருக்க electric field ஓட influence ஆல it will be vibrate. Okay, we know in our 5th lesson we studied very well. Due to the acceleration of the particle, that means due to the acceleration of the charged particle that produce an electromagnetic wave. Okay வா, இங்கே இந்த இதில் மாலிகுல்ஸில் இருக்க எலக்ட்ரான் என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகிறதால தட் கேன் ப்ரொடியூஸ் அன் ரேடியேஷன். ஓகே, அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சி, மாலிகுலில் இருக்க எலக்ட்ரான் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸால் இட் வில் பி வைப்ரேட். ஓகே, டியூ டு திஸ் வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் எப்படி எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கும். ஓகேவா, then this vibration of this electron that radiate energy, that energy only in a direction perpendicular to the direction of propagation. And the direction of propagation perpendicular in the vibration இருக்கும். ஓகே, that means அது ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி இருக்கும். அதனால தான் நம்ம எந்த ஒரு 90 டிகிரியில் பார்க்கும்போதும், ஓகேவா, இந்த 90 டிகிரியில் பார்த்தாலும் இந்த அந்த லைட் எப்படி இருக்கும், தட் வில் பி பிளெயின் போலரைஸ்டாக இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது 90 டிகிரி, அதனால் எப்படி தெரியும் நம்மளுக்கு, இட் வில் பி பிளெயின் போலரைஸ்ட். ஓகே, அதர்வைஸ் இங்கேனா பார்க்கும்போது எப்படி தெரியும், தட் வில் பி பார்ஷியலி போலரைஸ்ட். தட் மீன்ஸ் இட் மே பி அன்போலரைஸ்ட் லைட், அதுதான் தெரியும். ஓகேவா, இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோன்னா, போலரைசேஷன் டெக்னிக்கில் 3 டாபிக் பார்த்துருந்தோம். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன்றுனா போலரைசேஷன் பை ரெஃப்ளெக்ஷன். ரெஃப்ளெக்ஷன் ஃபினாமினா யூஸ் பண்ணி போலரைசேஷன் பண்ணோம். ஓகேவா, அங்கே முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தட் வில் பி ஈக்குவல் டு போலரைசிங் ஆங்கிள். நமக்கு தெரியும் போலரைசிங் ஆங்கிள் எது டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியலோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. tan IP is equal to n. தென் டபுள் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம். டபுள் ரிஃப்ராக்ஷனில் சில கிறிஸ்டலில் ஒரு அன்போலரைஸ்ட் லைட் அலோவ் பண்ணும்போது டபுள் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அந்த கிறிஸ்டல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கிறிஸ்டல், ஆப்டிக்கல் ஆக்டிவ் கிறிஸ்டல்னு அர்த்தம். இப்போ அதில் 2 ரே ப்ரொடியூஸ் ஆச்சு. ஒரு ரேவால் ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜ் ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சு. இன்னொரு ரேவால் ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜ் அந்த கிறிஸ்டலை ரொட்டேட் பண்ணும்போது அதுவும் ரொட்டேட் ஆச்சு. அந்த ஸ்டேஷ்னரி இமேஜ் என்னால் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டியூ டு த ஆர்டினரி ரே. அந்த ரொட்டேட்டிங் இமேஜ் இஸ் டியூ டு த எக்ஸ்ட்ராடினரி ரே. ஓகே, தென் அந்த எக்ஸ்ட்ராடினரி ரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் போலரைஸ்டாக இருக்குன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு எது என்னென்னா போலரைசேஷன் பை ஸ்கேட்ரிங். உங்களுக்கு தெரியும் சன்லேருந்து வர லைட் தட் வில் பி ஏ அன்போலரைஸ்ட் லைட். தட் அன்போலரைஸ்ட் லைட் ஃபால் ஆன் ஏ மாலிகுல் present in atmosphere, that molecule containing atoms and the atom containing electron. That electron became vibrate under the influence of the electric field in the unpolarized light. Due to that vibration, it produces a radiant energy in a direction perpendicular to their vibration. அதனுடைய வைப்ரேஷன் பர்பண்டிகுலராக என்ன அதனுடைய ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஓகேவா, தட் இஸ் நத்திங் பட் ஏ பிளெயின் போலரைஸ்ட் லைட். அந்த லைட் எப்படி இருக்கும், தட் வில் பி ஏ பிளெயின் போலரைஸ்ட் லைட்டாக இருந்துச்சு பார்த்தோம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.